மற்றுமொரு முக்கிய செய்தி, நில அபகரிப்பு வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி முன்னாள் அமைச்சர் அழகிரி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் ஸ்டெஃபி. முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்கள். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே சிவரக்கோட்டையில் அழகிரிக்கு சொந்தமான பொறியியல் கல்லூரி உள்ளது. கல்லூரிக்கு அருகில் இருந்த 44 சென்ட் கோவில் நிலத்தை அபகரிப்பதாக அழகிரி உள்ளிட்டோர் மீது மதுரை மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரின் அடிப்படையில் அழகிரி, சம்பத்குமார் உட்பட 7 பேர் மீது நில அபகரிப்பு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி அழகிரி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த மதுரை மாவட்ட நீதிமன்றம் போலி ஆவணங்கள் தயாரித்து மோசடி செய்தது தொடர்பான குற்றச்சாட்டில் இருந்து மட்டும் அழகிரியை விடுவித்து கடந்த 2021ஆம் ஆண்டு உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து மதுரை நில அபகரிப்பு தடுப்பு பிரிவு போலீசார் உயர்நீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்திருந்தனர். அதே போல வழக்கிலிருந்து முழுமையாக விடுவிக்க கோரி அழகிரியும் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த இரு மனுக்களையும் விசாரித்த நீதிபதி பி. வேல்முருகன் நில அபகரிப்பு பிரிவு போலீசார் தாக்கல் செய்த மறு ஆய்வு மனுவை ஏற்று போலி ஆவணங்களை தயாரித்து மோசடி செய்ததாக கூறப்பட்ட குற்றச்சாட்டுகளில் இருந்து அழகிரியை விடுவித்து மதுரை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார் கனகதாரா. அதே சமயம் வழக்கிலிருந்து முழுமையாக விடுவிக்க கோரி அழகிரி தாக்கல் செய்த மனுவை நீதிபதி வேல்முருகன் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டெஃபி.